வணக்கம் காய்ஸ், இன்றைக்கி ரேண்டம் டேலாகு 4/7 ரன்னிங் பயிற்சிக்கு நம்ம நண்பரை கூட போனால் அவர் இங்கே தான் வந்து நாடவே கட்டிக்கிட்டு இருக்காரு. இன்றைக்கி என்ன பிளான்னா, எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க பிரிட்ஜில் இந்த முனையிலேருந்து அந்த முனையை ஓடி போய் தொட்டு மறுபடியும் வீட்டுக்கு ஓடியே வந்துடணும். நாங்கள் பிளான் பண்ணதே ஒரு ரவுண்டு தான். அதுலேயே டிமிக் குத்துட்டு போகும்போது மட்டும் ஓடிட்டு வரும்போது பேசினே நடந்து வந்துட்டோம். மன்னிக்கவும், ஓடினதை வீடியோ எடுக்க மறந்துட்டேன். அப்படியே பிரிட்ஜு மேலேயே கொஞ்ச நேரம் நின்று சன்ரைஸை கொஞ்ச நேரம் ரசிச்சுட்டு அப்புறம் ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்துகிட்டு அங்கேருந்து வீட்டுக்கு ஜகா. அப்புறம் நம்ம நண்பர் அவங்க வீட்டு பக்கத்தில் வந்தோடனே நான் இங்கேருந்து ஓடுறேன்னா அவங்க வீட்டு தெருமுனையிலேருந்து ஓடிக்கிட்டு இருக்காரு. ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் இருந்தாலும் மாட்டிட்டு படுற பாடு. அப்புறம் வீட்டுக்கு வந்தால் இவனுங்க அப்புறம் வீட்டுக்குள்ளே போய் பிளாக் காஃபி ஒன்று குடிச்சிட்டு நமக்கு தேவையான பொருளாக வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இன்றைக்கி வீட்டு சாப்பாடு கட்டு, அதனால் வெளியே போய் 3 இட்லியும் ஒரு வடையும் சாப்பிட்டு நம்ம நண்பர் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இதாங்க கிளம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷனு. நம்ம நண்பர் வீட்டிலேருந்து தடிக்குழுந்தா ரயில்வே ஸ்டேஷனு, அங்கேருந்து தடிக்குழுந்தா கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் வராது, பரலோகம் போயிட்டு தான். அப்புறம் இவனுங்க கூட கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டு அப்புறம் அங்கேருந்து கிளம்பியாச்சு. நம்ம நண்பர் கூட இன்றைக்கி வேலைக்கு போயிருந்தோம். வேலைக்கு போயிட்டு வர வழியில் பெட்ரோல் போடலான்னு பார்த்தா எல்லா பெட்ரோல் பங்க்லேயும் கோயில் மாதிரி அவ்வளோ கூட்டம் இருக்குது. சரின்னு பெட்ரோல் போடாமலே வீட்டுக்கு வந்துட்டோம். இன்றைக்கி வீட்டுக்கு வரவே லேட் ஆகிடுச்சு. இன்றைக்கி பயிற்சியும் கிடையாது. சரின்னு குளிச்சுட்டு வந்து நம்ம ஃபோனில் இருந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாத்தையும் அம்மா லேப்டாப்புக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. டியூ டு ஸ்டோரேஜ் கம்மி. இரவு உணவுக்கு கொஞ்சம் சாப்பாடு. அவ்வளோதான் நண்பர்களே. நாளைக்கு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.